ஹாய் ஆல், இன்றைக்கி வெனஸ்டே. இன்றைக்கி மார்னிங்கே போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மோர் போட்டேன். அது வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டேன். அது ஃபுல்லாக வெளியே கொட்டிடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து ஒரே ஃபுல் பேக்கெட்டாக வாங்குகிற தயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸாக வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்மால் பேக்கெட்ஸாக வாங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் லாபம் இருக்குது. இது என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார். அதுக்கப்புறம் க்ராசரிஸ் எல்லாமே போட்டு அதோட பாக்ஸில் போட்டு வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸும் அதோட கவரில் போட்டு அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இன்றைக்கி நம்ம சொரக்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம். அண்ட் அகெயின் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொரக்காய் கூட்டுக்கு பாசிப்பருப்பை வறுத்துட்டு தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் வந்து அது முன்னாடியே ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஊற வேற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து குக்கரில் போட்டு வறுத்துட்ருந்தேன். இந்த சொரக்காய் கூட்டு வந்து வெரி ஈஸி, 1 பாட்லேயே சீக்கிரமாக செஞ்சிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு பாசிப்பருப்பும் போட்டுட்டு சொரக்காவும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டால் போதும். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த சொரக்காய் தனியாக சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் வந்து நான் வந்து ஒரு 3 விசில் விட்டேன். ஸோ தட் அது வந்து அந்த பாசிப்பருப்போடையே மிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம சாப்பிட்றதும் தெரியாதுன்றதுனால அந்த மாதிரி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொரக்காய் கூட்டு வச்சுட்டு முட்டை ஒன்று வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு.